ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சத்யாய நமக. ஓம் சிவசத்யாய நமக. அணிந்தல் காத்தல் அழைத்தல் சொல்லக்கூடிய முத்தொழுக்கும் மலோராகிய எனது சிவபெருமான். அப்படி இருக்கையில் சிங்கமுகாசுரன், சூரபதமன், தாரகாசுரன், இன்னும் மரக்கர்கள் மூலம் ஆள் புரட்டும் தேவர்களை குடும்ப செய்தார்கள். அன்னவர்கள் நந்தையிடம் வருகிற அதை கேட்ட எந்த கோபக்காரன் தெரிக்க நெற்றிக்கின் திறக்க அதிலிருந்து தீப்புள்ளாக அக்கனை கனலாக பிறந்த சரவண கோயில் விழ அவை அனைத்து 6 தமிழை தவள இது அந்த காலத்தில் பெண் எடுத்து அமுதூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து வர அச்சமயம் இது அன்னைய தாயான உமைவள் 6 குழந்தைகள் சேர்த்து அணைக்க 6 குழந்தைகள் ஒரு உருவமாக 6 முகமோடு காட்சியளிக்க அன்று 6 முகம் என்றும் சரவண கோயில் தவந்த நாள் சரவணா என்று பெயர் பெற்று என் தாய் கொடுத்த சக்திகளை கொண்டு சூரபதமனை இருவாதியாக பிளந்து ஒருவாதை மயிலாவும் மருவ கட்டு வைத்து தெம்படம் கொண்டிருந்த தெய்வானை மணிமுடித்து வரும் பக்தர்களுக்கெல்லாம் காட்சியில் கொடுக்கின்றேன். யானை ஒரு பெண்ணே, மணி யோச ஒரு பெண்ணே. அதே போல கற்பனைக்கு வேறி வந்து காற்றலங்கை போட்டுவிட்டு காற்றலங்கை போன இடம் கடவுளுக்கும் தோன்றவில்லை. தெய்வத்தின் பெயர் எடுத்து தேவியை தேடி தேவிக்கு தூது சொல்ல என்று ஓடு. தெய்வத்தின் பேர் எடுத்து தேவியை தேடு தெய்வத்தின் பேர் எடுத்து கூடு. ஆதி கூடாது ஆனந்த ஏடு அவர்களை நாகரும் கூடு பாவைக்கு போட்டு வந்த நாகொரு கோடி பாடி பரந்ததம்ம இளங்குவில் வேண்டும் பாடி பரந்ததம்ம இளங்குவில் வேண்டும். தெய்வத்தின் பேர் எடுத்து தேவியை தேடு தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு. கம்மனை கூப்பிடுங்கள் இதையை காண்பார் அவைகளில் ராசனோடு தவறுதலை அவளது சிரிப்பு பாகடி பணிகின்ற அவளது சிரிப்பு. தெய்வத்தின் பெயர் எடுத்து தேவியை தேடி தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு. நரைவிடும் தார நெஞ்சில் திரை உழுவதில்லை. தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேடி தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு தென்றலே ஓடும் தென்றலே ஓடும். யார் ஒரு பின்னே மணி யோச ஒரு பின்னே அதை போல நான் வந்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் எதிர்பார்ப்போம். உங்கள் முன்பு முருகப்பெருமாடிக்கும் அன்பொண்டார் நமது ஆளாத்துறை சேர்ந்த அன்பொண்ட கூறுதலான அவர்களுக்கு
காமசேவக பொன்னாடை போட்டவர்கள் எனக்கு பொன்னாடை போத்தி போராடும் சுட்டிய 4 வகை பங்காளி அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இங்கே இருக்கும் தாய்மார்களுக்கும் என சர்வமும் எங்களது நாடக கலையின் சர்வம் நன்றி தெரிந்து கொண்டு கதை தொடர்கின்றோம். கந்தபெருமானே வணங்குறேனப்பா முருகா. வருவரே கலக கண்மணியுடனே கண்கள் கொண்ட கிளை திலகரே வருக வருக தவ பொருளே வருக ஈரிய 14 உலகத்துக்கும் போய் வரக்கூடிய முனியே வருக. தாங்களும் என்னிடம் வந்திருக்கின்றா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. என்னிடம் வந்திருக்கின்றா ஏதோ ஒரு நல்ல காரியத்தோடு வந்து நினைக்கின்றேன். தமிழ் பண்பாடு என்ன வந்தவருக்கு தகுந்த வரப்பு உள்ளவா அப்படின்ற காரணத்தினால இசை மேதையே இனிதான துறைஞான இசை மேதையே Thank you.
மதிவானத்தை கனிவான போகத்தை மதிமுடு வர வேண்டும் மகரதியே இனிதான துறையான இது தேவையே அருண் வாழைய குருன் வாழை அருவன் நல்லவனே அகங்காரினும் கொள்ளை அகனில் வல்லவனே பாருங்கள் எங்க சென்றீர்கள் என்ன ஒரு கண்டீர்கள் கண்டு வரத்தை எடுத்து கட்சிமை கொண்டு வருவார்களா முருகா 3 நாள் சென்று மும்மூர்த்தி என்று தொடங்கி இன்று இந்த பூலகமாத்மா வேறு நேரத்தில் வேலுவினாலே தங்களுக்காக ஒரு அற்புத கனி என்று வந்தார்கள் மாப்பிள்ள கந்தனை கண்டதுடன் கனியா உங்களுக்கு ஞாபகம் வருமா கனியை கண்டாலே தந்தோட ஞாபகம் வரும் கந்தனோட ஞாபகம் கனிப்பையா கண்டல்லவா கனியை பார்த்தீங்களா பார்த்தேன் வாங்க கனியை பார்த்தோன்னே என்னுடைய ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு உங்களோட ஞாபகம் வந்துச்சு இழிச்சாவை இருக்கார வட்டி கொண்டு கொடுத்துடலாம் அப்படிதான் கனிப்பையா கண்டாலவா அதனால தங்களுக்குனே உகந்த கனி அப்படிங்களா அதனால தங்களுக்காக அதை பற்றி பெருமையை பத்தி சொல்றதுக்காக இருக்கேன் அப்படிங்களா கனி பார்த்தீங்களா பார்த்தேன் கனி நல்லா இருக்கா நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கு அற்புதமான கனி அற்புதமான கனி பிடிச்சி பார்த்தீங்களா மாப்பிள்ள தங்களுக்குனே படைக்கப்பட்ட கனி இல்ல அற்புதமான கனி பிடிச்சி பார்த்தீங்களா பார்வைக்கு மிக சிறப்பாக தெரிகிறது பார்த்தாலே தெரியுதுன்றீங்க மணி இப்ப ஒரு கனியை கண்ணால பார்த்தாலே மேல் வந்து பளபளப்பா இருக்கு ஆனா கனி கையினால பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் உள்ள எப்படி இருக்கு கனி எப்படி இருக்குன்னு மாப்பிள்ள தங்களுக்குனே இல்ல அப்படி இல்லைன்றா அதை பார்க்கணும் இல்லைன்னா கண்ணுடைய காம்பு இருக்கு வித்தியா காம்பு கனியில அந்த காம்பை பார்க்கணும் அந்த காம்பு நல்லா இருந்துச்சுனாக்க கனி நல்லா இருக்கும் காம்பு அழிஞ்சுன்னா கனி அழியிருக்கு அது நீ எதை பார்த்தீங்க கனி நல்லா நான் கனியை மட்டுமே மாப்பிள்ள கண்டு வந்திருக்கேன் கனியத்தை பார்த்துருக்கீங்களா சரி அப்ப அற்புதமான கனி ஆமா சிறப்பான கனி இருக்கு மாப்பிள்ள அப்படிங்களா கனியிலே ஏற்கனவே தாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள் ஆமா கொண்டு வந்ததுனால கிடைத்தது என்ன ஒரு படை வீடு படை நின்று படை வீடு கிடைத்தது அவ்வளவு பெரிய வீடு கிடைச்சிச்சு ஆமா என்ன மிச்சம் இருக்கு உங்கள்கிட்ட தான் மிச்சம் இருக்கு வேற என்ன இருக்கு இது மிச்சம் மாப்பிள்ள என்ன ஆண்டி கோலம் கொண்டாட வேண்டியவர்களுக்கு வேண்டியவர்கள் கொடுத்தீங்கல்ல அவ்வளவு வீடு இருந்தாலும் கோம் மனமாகப்பட்டது இவ்வளவு மிச்சம் இன்று கனியை கண்டு வந்திருக்கிறீர்கள் சரி கண்டு வந்த கனினால அதாவது மிஞ்சுமல் அதை மறி விடுமா மாப்பிள்ள அன்று கொண்டு வந்த கனியால் பழனி என்று சொல்லக்கூடிய ஒரு படை வீடு கிட்டியது இன்று கண்டு வந்த கனியால் சின்ன வீடு மாப்பிள்ள சின்ன வீடா சிறிய படை ஒரு படை வீடு கிடைக்கும் பெரிய அப்படித்தானே கண்டிப்பா பரவாயில்ல கனியிலே மா பால வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணிதன் சிறந்தது நீங்க சொல்றத பார்த்தா அதற்கும் சிறந்ததா கனியுடைய விவரத்தை கூறுங்க பார்க்கலாம் பெருமை கூறுங்கள் இந்த சிறப்பு மாங்கனிக்கும் தேங்கடலில் பொங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனே கண்டவனும் புரித்தே முருகா குமரா நான் கணிந்தேன் அக்கடே இக்கணமே கனியை அக்கடே கணமே கொய்யாமல் கொய்தனுப்பி முருகா குமரா
கொஞ்சம் நாள் பொறு தொலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா இரண்டில் போர் தொடுப்பா ஆவை வெண்ணிலவு போல் சிரிப்பார். கொஞ்சம் நாள் பொறு தொலைவா ஒரு வஞ்சி கொடி முன்னே வருவா இரண்டில் போர் தொடுப்பா ஆவை வெண்ணிலவு போல் சிரிப்பார். கூட துக்கத்தில பத்தன பூங்குயில நெத்து கூட துக்கத்தில பத்தன பூங்குயில் வந்து வந்து போறா சம்பளத்தை சம்பளம் வந்தோரா உன்னோட காலை ரொம்ப பத்திரமா வச்ச வந்த 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 சத்திரம் நிரோதி வந்த தங்க உம்மனது சத்திரம் ஆத்தாடி அம்மான் என்ன சொல்ல கட்டழக ஆய் கொடுத்த மட்டழக நாள் போல தழைவார். ஊதி வஞ்சி கொடி இங்கே வருவார். கண்ணிரண்டு போர் கொடுப்பா ஆவை வெண்ணிலவு போல் சிரிப்பார். மாங்கடிக்கும் தேன்கள் வன்கடிக்கும் மேல் இடிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் அக்கனியை இக்கணமை கொய்யாமல் கொய்து நினைக்க வேண்டுமுலா மாங்கனிக்கு தென்கனை வங்கனிக்கு மேலணிக்கு பூங்கனியை கண்டு மனம் பூர்த்தீர்கள். அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அணைத்தால் அனைத்தும் தரும் அணைச்சோன்னு அணைச்சு வந்துருமா? கண்டிப்பா சார் புரியுதா? நீங்க அணைக்க சில பேர் வடக்குன்னு போன உடனே அவசரப்பட்டு அவங்க வீட்டுக்கு அணைச்சிட்டு பெரிய சிக்கலை மாட்டிருக்காங்க. நீங்க நீங்க சிக்கல் அல்லவா? இல்ல, இல்ல. சிக்கல் இல்லை. போன ஒண்ணு அணைச்சிடம்னாக்க எப்படி அணைக்கிறது? எப்படி அது கொடுங்க? அணைக்கிற பக்குவம் இருக்கு. பக்குவத்தோட எதையுமே பக்குவம் தவறுனால் தவறு அணைக்கூடாது. பக்குவத்தோடு அணைக்கணும். பக்குவோட அணைச்சா தானே இப்ப பருவத்தோட பக்குவத்தோட அணைக்கணும். அணைக்க கொடுங்க. கண்டிப்பா பக்குவம் வேணும். அதனால கணிக்கு சாதம் வைக்கிறதா கேளுங்க முடியே கனி என்றால் பச்சிக்கு நெருக்கம் அல்லவா? பறந்தோட காரணம் மாப்பிள்ள மனம் வாழ்க்கை காயம் பிரியவங்களுக்கு எட்டாவது ஒரு தலை இருக்கு மாப்பிள்ள. என்னங்க பச்சிகளுக்கே எட்டுன்றீங்க, இப்ப எனக்கு எட்டுமா? தங்களுக்கு கண்டிப்பா கிட்டும் மாப்பிள்ள. அப்படிங்களா? தங்களுக்கு கிட்டாதா? எட்டி பிடிக்கணும். எட்டி பிடிக்கணும். திறமை எங்கிட்ட இருக்குன்றீங்க. உங்களுக்கு இருக்குல்ல? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மாப்பிள்ள.
உங்க மேல நம்பிக்கை இல்லாமையா அப்படியா? அப்ப எட்டி பிடிச்சிடலாம்ல? எட்டி பிடிச்சிடலாம். எட்டலக்கும் மேலிரும் மேலுமக்கடியை எப்படி போய்விடலா 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 என்று படிக்கிறோம் என்று அதை பற்றி இடம் நீ சொல்ற பார்த்தா கனிக்கு 2 கும்பல் இருக்கிறதா? நீங்க சொல்ற பார்த்தா கனியாக தோன்றவில்லையே. கண்டது கனி இல்ல மாப்பிள, ஆ. கண்ணி. பத்தியா இவ்வளவு நேரம் இந்த சற்று விளையாடும் உங்களுடைய மாப்பிள கணி சிறப்பு கூறும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்களே விளையாடி பாக்குறீங்க மச்சான். இல்ல இல்ல நீங்க வந்த உடனே பிள்ளை தான் பார்த்துட்டு வந்தாங்க, நான் உடனே போய் பார்த்து அது நல்லா இருக்காது. நீங்க வந்த உடனே எனக்கு இவ்வளவு நேரம் சற்று விளையாண்டுட்டு இருக்கீங்க, இப்ப மூணு பார்த்து இருக்கீங்க. ஆமா மாப்பிள. அப்படின்னா அப்ப அவளை என்ன செய்யணும்? ஆதிர கொடுத்த வாக்கு மாப்பிள. ஆதி கொடுத்த பாதி நிக்கிறது. ஆமா ஆமா. சுந்தரவள்ளி இளையவள் ஆ தினைவன மத்தி சோலையிலே சரி இணை காத்து கொண்டிருக்கா. சரி. தாய் பேர் வெங்கை மங்கனி, தந்தை பேர் நம்பி. அண்ணவர் ஒரு வேடவனத்திலே பிறந்திருப்பதால் சரி தாங்கள் ஒரு வேடுவராக சென்று கருமாறி துணையோடு உருமாறி மானை துரத்துவோர் போல் ஒரு மான்குட்டியை துரத்தி கந்தர்வமான புரிய வேண்டும். அப்படியா? அவளை கல்யாணம் செய்ய வேண்டும். ஆமா. என்னை பத்தி வரணும் எடுத்து சொல்லிட்டியா அவள்கிட்ட? உங்களை பற்றி நன்றாகவே வர எடுத்து. என்ன சொன்னார்? அவ கொடுத்தா மாப்பிள்ள ஒரு பட்டம். எனக்கு பட்டம் கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களை பற்றி விவரங்கள் இல்ல என்னை பத்தி விவரம் எடுத்து சொன்னீங்களா? ஆமா. அப்ப என்ன என்ன சொன்னாவ? எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தா மாப்பிள்ள. உங்களை பட்டம் சொன்னா என்ன மேல கோச்சிருப்பாரு? உங்களை பற்றி தான் கோவிக்கவில்லை. கோவிக்கலையா? என்னையே தான் கோவிச்சு கூட்டி கொடுக்க மாப்பிள்ள. பத்தியா உங்களவா? ஆமா மாப்பிள்ள. அப்ப கூட்டி கொடுக்குறீங்களா? நம்ம குறைச்சு கொடுக்குறாள் இல்ல இல்ல கூட்டி கொடுக்குறீங்களா? கூட்டி கொடுக்குன்னு கேட்கறாண்டாக்க நீங்க கூட்டி கொடுக்குறீங்க. கண்டிப்பா நம்ம கூட்டி கொடுத்தாதானே. கூட்டி கொடுக்குறீங்களா? அறிவுள்ளாருக்கு அறிவை கூட்டி, சரி அன்புள்ளாருக்கு அன்பை கூட்டி, அன்பை கூட்டி, ஞானமுள்ளாருக்கு ஞானத்தை கூட்டி கொடுக்குறீங்க. இப்படி கூட்டி கொடுக்குறீங்க, அதனால கூட்டி கொடுக்குறீங்க. ஆமா. சரி அப்ப அவளை நீங்க என்ன பண்றீங்க? கல்யாணத்துக்கு வந்து சேருங்கள். கண்டிப்பா வரும்போது திருமணத்திற்கு என்ன கொண்டு வருவீங்க? 2 பூமாலை ஒரு பாமாலை பாடி வருவீங்க. அப்படியா? அவன் மொத்தம் 3 மாலையோட வருவேன். 3 மாலையோட வருவீங்க. கண்டிப்பா. பாமாலை பாடி பூமாலை கொண்டு உங்களுக்கு புகழ்மாலை சொல்கின்றேன். சென்று வருகிறேன். நன்றி புரா, சென்று வாருங்கள். ஹலோ ஹலோ அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறவடைந்த கிள்ளை நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னையோர் ஆலயம் அன்னையோர் ஆலயம் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறவழிந்த பிள்ளை எங்களும் என் நெஞ்சமும் கொண்டாடு தெய்வம் தாயே அன்னையோர் ஆலயம் அன்னையோர் ஆலயம் அம்மா மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமலே மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ தாயில்லாமலே அன்னை சொன்ன வார்த்தை என்பது நினைவில் வந்தது அன்னை என்று சொல்ல தாயின் அழிவில் வந்தது அம்மா நீ சுமந்த பிள்ளை வாழ வைத்த தெய்வம் என்று வானம் சென்றதேனோ உலகிலே உண்மைகள் நீதோ மீண்டும் இந்த மண்ணே வந்து தோன்ற வேண்டுமே வாழ வாழ வாழ்த்துகின்ற எங்கே எங்கே
நீ சுமந்த பிள்ளை நிலவழிந்த கிள்ளை என்ன என் நெஞ்சமோ கொண்டாடு தெய்வம் தாயே அன்னையோர் ஆலயம் அன்னையோர் ஆலயம் அம்மா. இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளிபெருக்கிலும் அற்புதமான முறைகளை ஒளிபெருக்கிலும் ராமர் அன்பனார் ஏவிஆர் அன்பனார் ஒளிபெருக்கில் நிலையத்தார்கள் மற்றும் இதுவரை என்னுடன் எடுத்த சக நடிகர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் பக்கமான கலைஞர்களுக்கும் சிறப்பான நடிகர்கள் கொண்டு இங்க சிறப்பான ஒரு கந்தபுராண நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் நாட அமைப்பாளருமாகிய திருவாரூரை சேர்ந்த அன்பு அண்ணார் உப்புராசா அன்பு அண்ணார் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இந்த வணக்கம் பெரிய கற்பூரப்பட்டியை சேர்ந்த தேவி ஆனந்தன் அப்பா சிசிய பிள்ளை வீரசன் அருகாமையில் நம்பியந்திரை சேர்ந்த பி பாலசங்கர் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த வணக்கம். வாழ்க்கை என்றாயிரம் இருக்கும் வாசதோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றாயிரம் இருக்கும் வாசதோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதிர்ந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வாடி நின்றால் ஓடுவதில்லை. இதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா விளக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவு பொழுது காவிய பாடி நாளை பொழுதை இரவு கழித்து நடக்கும் வாழ்கள் அமைதி தேடி நடக்கும் வாழ்கள் அமைதி தேடி உமக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து காத்து நிம்மதி நாடு. மயக்கமா விளக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்கமா வாழ்க்கையில் நடக்கமா. என் வாழ்க்கை வரலாறு நீ தான் 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிய. 20 வருஷம் அறத்தலையா கேட்குற, இன்னுமா கேட்கணும்? எப்பா என் வீட்டுக்கார பாத்தியா? பார்க்கலையே. ஏன் பார்க்கல? வந்தவனே வீட்டுக்காரன் கேட்டீங்கன்னா ஆமா, என் வீட்டுக்கார தான் கேட்க முடியும், ஒன்னே கேட்க முடியும். அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு, நீங்க எல்லாமே கூட்டு நின்று. சரி, அந்த 4 முக்கு ரோட்ல நீங்க தான் நின்று இருந்திருக்கீங்க. எப்ப பார்த்தீங்க? நான் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். போனீங்களா இல்லை? Thank you.
தவத்திருந்தல் கிராமத்தார்களுக்கும் இந்த சாமி கும்பிடும் நாலு வகை பங்காளிகளுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இருக்கும் தாய்மார்களுக்கும் ஒளி ஒளி அமைப்பு ஏவியா நல்லூர் ஒளிவகித்தாருக்கும் இந்த நாடகத்தை சிறப்பான நடிகர்களை போட்டி நடத்தியிருக்கும் தம்பி உப்ராஸ் அவர்களுக்கும் யூடியூப் எடுக்கும் தவா அவர்களுக்கும் என சார்பாகவும் எங்களது நாடக கலையும் நன்றி தெரிவித்து கதை தெரிவிக்கின்றேன். அதுபோல கருவாகும் உயிர்கள்லாம் கருணை மாறி கருமாறி கழிந்துருகும் மனதினிலே இதிந்திருக்கும் மகமாயி மாகாளி கருவாகும் உயிர்கள்லாம் கருணை மாறி கருமாறி கழிந்துருகும் மனதினிலே இதிந்திருக்கும் மகமாயி கருணை மாறி கருமாறி கண்குருகும் மனதினிலே இதிலிருக்கும் மகமாயி இந்த இடத்தை பார்க்கும்போது என்ன அழகா எப்படிப்பட்ட செடிகளும் கொடிகளும் நிறைந்த புகழ்வனம் என்ன அழகா இருக்கு. இப்படிப்பட்ட இடத்தை பார்க்கும்போது இந்த உலகம் பிறந்த ஆளுக்கு அவருக்காக எனக்காக என்ற காரணத்தினால உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தார் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கடலில் மிதக்கும் அலைகளிலே
மனசுக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம். ஆண்டு மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் இழந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலைகள் மலரோடும் எனக்காக, அன்னை வழியை விரித்தார் எனக்காக. உலகம் இழந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மூர்த்தி, ராமூர்த்தி, இந்த நாடு நல்லா இருக்கணும்னாக்கா ஆறு நல்லா இருக்கணும். யார் நல்லா இருக்கணும்? இந்த நாடு நல்லா இருக்கணும், ஆறு நல்லா இருக்கணும். மக்கள் நல்லா இருக்கு. ஏய், நாட்டுடைய தலைவர் நல்லா இருக்கணும். ஓஹோ, நாட்டு தலைவர்களா? ஆமா, நாடே நல்லா இருக்கணும்னாக்கா நாட்டுடைய தலைவர் நல்லா இருக்கணும். ஓஹோ, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னாக்கா ஊர் நல்லா இருந்தா வந்து மக்கள். ஊரில் உள்ள நாட்டவங்க நல்லா இருக்கணும். ஓஹோ, ஊருக்கு மன்ற தலைவர் நாட்டவங்க இல்லாம அவர் நல்லா இருக்கணும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னாக்கா குடும்ப தலைவன் நல்லா இருக்கணும். குடும்ப தலைவர் தலைவர் நல்லா இருக்கணும். கொலை கொலை. ஒரு வீடு சுத்தமா இருக்கணும்னாக்கா குடும்ப தலைவி நல்லா இருக்கணும். குடும்ப தலைவி நல்லா இருந்தா வீடு சுத்தமா இருக்கும். இப்படி குடும்ப தலைவி. தலைவி ஓஹோ, அதான் ஞாபகம். சுத்தமா இருக்கணும். இந்த விழாவை சிறப்பாக நடத்துறாங்கன்னாக்கா யாரு நல்லா இருக்கணும்? பெரியவர்கள். இந்த விழா கமிட்டியாளர்கள் நல்லா இருக்கணும். அவர்கள் இருந்தால் தான் வருடம் வருதோறும் இந்த விழா நடத்த முடியும். இப்ப இந்த நாடகம் நல்லா இருக்கும்னாக்கா ஏதாவது நல்லா இருக்கணும். ஒளிவரிக்கு நல்லா இருக்கணும். கொலை கொலை கொலை. ஒளிவரிக்கு நல்லா இருந்தா நாடகம் நல்லா இருக்கு. எல்லா பாட்டும் அருமையா பாடுவாரு. நல்லா உட்காந்து கேளுங்க. இந்த பாட்டு எல்லாம் நல்லா இருக்குனாக்கா 4 பக்கம் மேல 4 பேர் நல்லா இருக்கணும். ஈட்டுப்பு எடுத்துக் கொண்டிருக்கோம் தவா அவர்களுக்கு நன்றி நன்றி. இந்த நாடகத்தை சிறப்பான நடிகர்களை போட்டி நடத்தி வருவது நல்லா நடந்தாக்க நான் இந்த நாடகத்தை சிறப்பான நடிகர் நடத்தினாரு தம்பி உப்புராசன் நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தால் தான் நல்ல நடிகர்களை எடுத்துக்கொண்டு சிறப்பாக நடத்துவார். அதை போல சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடக்கூடாது. தன் உழைப்பில் வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடக்கூடாது. சிரிப்பில் எத்தனையோ வகையில் சிரிப்பு இருக்கு. 32 வகை சிரிப்பு இருக்கு ராமூர்த்தி. ஆமா, சிரிச்சுக்கிட்டே பிறந்தது நான் தான். 32 வகை இருக்கா? ஆமா, 32 வகை சிரிப்பு இருக்கு. சரி. அதில் சிரிச்சுக்கிட்டு பிறந்தது யாரு? நான். ஓ, பொன் சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, இப்படி பல சிரிப்பு இருக்குது. கொலை. இதில் ஆனந்தம் எப்படி தெரியுமா? எப்படி சிரிப்பு? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஏன் நீ சிரிக்கோ பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிரிப்பவர்கள் பெரிய ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறு சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் வாழும் நாட்டிலே என்ற மேன்மை என்றும் எளிதை பார்க்கேட்டிலே, எளிதை பார்க்கேட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆனவ சிரிப்பு. ஏன் நீ சிரிக்கோ பொன்னிருப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல சிரிப்பு உலகம் சொல்லும் நான் வரும்போது திருப்பதி யார் அனுமதி யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு.
தோட்டக்காக போட்ட வேலை பண்ணிருப்பதோ அதை கேள்வி கேட்காமல் நாம மாட்டி நிற்பதோ நாளொருவை பார்க்கிறேன் தேவரும் கேட்கிறேன் பூனையெல்லாம் புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் உலகம் சொல்லும் நாகர்வோதி அன்று ஜெயிப்பது யார் அழுவது யார் தெரியுமா போது அங்கே ஜெயிப்பவர்கள் ஜெயிக்கட்டுவது ஆடவன் ஜெயிப்பு ஆடவன் ஜெயிப்பு தந்தையில் மயிலாட தாமரை விளக்கு போட பொன்னையில் குழி வழங்க கோபலக்கணன் வெளுத்து நோக்க தென்னறி மகராணியம் தென்பிளி இனிது கூட்ட பண்டிகள் இனிதுவோடு வீட்டிற்கும் மாதவமர்தன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்த பாறை என்று சொல்லக்கூடிய ஐவக நிலக்கு இதாகத்தான் இருக்கின்றது வந்து உலகமாயும் ஏதோ ஒரு சத்தங்க கோயில் இருந்தால் சட்டு கவனித்து பார்ப்பான் சத்தம் சத்தம் வராது பாத்தீங்களா அப்பா ஆலோலம் சோ என்று ஒரு வார்த்தையிலே 50 ஒன்றும் தேடு கலந்து வச்சிருக்கிறாளே என்ன அழகு இப்பேற்பட்ட அழகு ஆலோலம் சோக்கே வீடு பொருள் இப்படி இருந்தார் அவருடைய தொண்டை என்ன அழகா இருக்கும் அவருடைய தொண்டையே ஒரு அழகா இருக்கும் போது அவருடைய முகம் என்ன அழகா இருக்கும் அவருடைய முகமே ஒரு அழகா இருந்தால் அவருடைய மேனி என்ன அழகா இருக்கும் இப்படிப்பட்டவருக்கு ஆரம்பத்தில் அனுப்ப வேண்டும் அது பூங்கொன்றத்தை அனுப்ப வேண்டும் ஆனா அவரு அந்த பாட்டை பாடிட்டாரு இருந்தாலும் அந்த பாட்டை நீங்க மறுபடியும் பாடுங்க. பாடினல ஆமா கீதா ஆதாச்சு நிறைய கேட்டேன் ஆமா விஜய் பாட்டு பாடினால அதுல இருந்து 10-20 பாட்டு ஆயிடுச்சு. ஆமா விஜய் பாட்டு தான் இந்த பாட்டு பாடிக்கணும். பூங்காற்றே அது அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அவ இல்லாம நெஞ்சம் வாடுது ஆ ஆ பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அவ இல்லாம நெஞ்சம் வாடுது கண்ணகி வாழ்ந்த நாட்டினை வாழும் கண்ணிதரை மண்ணுக்கத பொண்ணு நீ அம்மா ஆயிரம் நீ
அவருடைய உடை அழகம் பின்னழகு பொன்னழகு பார்க்கும்போது எப்படி அழகா இருக்கு தெரியுமா? கட்டி தங்கத்தை வெட்டி பார்த்தா என்ன அழகா இருக்கும், பளபளப்பா இருக்கும். அதை போல அவருடைய மெய்யை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் காருமை என்று தட்டி தட்டி சிப்பிய செய்து உருவமட இவன் தலதலவென்று ததும்பி நிற்கும் பருவமட. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் காருமை என்று தட்டி தட்டி சிப்பிய செய்த உருவமட இவன் தலதலவென்று ததும்பி நிற்கும் பருவமட. கொட்டு கொட்டு நீண்ட கைகள் கொட்டு கொட்டு கொண்கிற கண்கள் தொட்டு தொட்டு நீண்ட கைகள் கொட்டு கொட்டு கொண்கிற கண்கள் கெட்ட கெட்ட வருவது கண்டு எட்டி எட்டி கண்டு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலென்னும் காருமை என்று தட்டி தட்டி சிப்பிய செய்த உருவமடா சலசலவின்றி அதனை இடிக்கும் பருவமடா. தங்கரதம் போல் வருகிறான் அல்ல கண்பிகள் போலே வளைகிறான். அங்கரதம் போல் வருகிறான் அழி கண்டுகள் போலி அடிக்கிறாள். தங்கரதம் போல் வருகிறான் அல்ல கண்பிகள் போலே வளைகிறான். குங்குமம் போல் திரும்பியான் இவன் கூப்பிடுமை அழைகிறான். குங்குமம் போல் இருக்கிறான் ஓட்டைக்கு என்னை அழைக்கிறாள். காலையில் வளரும் தாமரைப்பு அது கருங்களில் வளரும் மல்லிகைப்பூ. காலையில் வளரும் தாமரைப்பூ கருக்களி வளரும் மல்லிகைப்பூ. ஏன் வளரும் அல்லிப்பூ இவள் இன்று வளரும் முல்லைப்பூ. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலென்னும் காருமை என்று தட்டி தட்டி சிப்பிய செய்த உருவமடா இவன் தலதலவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. ஆ, உங்களை பார்க்கும்போது அதான் இதெல்லாம் நன்றி நன்றி. அள்ளி கொண்டே முடிச்சு அரக்காசு பொட்டு வச்சு அப்படி நடந்து வரும்போது எப்படி இருக்கின்றான்? தேவதை போல இருக்கின்றானா? ராமூர்த்தி எப்படி இருக்கு? அள்ளி கொண்ட முடிச்சு அரக்காசு பொட்டு வச்சு வெள்ளி சலங்க கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வந்த சிட்டு படகுருடைய விட்டு பட்டு வந்த யாருங்கடி அண்ணனிட போட்டு பட்வரும் யாருங்கடி அண்ணனிட போட்டு பட்டு வந்து சிட்டு 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 பதகுருவை இட்டு 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 பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டி. பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டி. அண்ணன் நடை போட்டி. அள்ளிக்கொடு போலே தன்னாக்கரை மேலே அழிக்கொடு போலே திருநாட்டுகளிலே அள்ளிக்கொடு போலே தன்னாக்கரை மேலே மெல்ல மெல்ல எடையையும் வெள்ளியில் போல இவள் மெல்ல மெல்ல எடையையும்
போட்டு ஆளை பார்த்த வேகம் இவன் அளவை பார்த்த போகும் அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஆளை பார்த்த வேகம் இவன் அளவை பார்த்த போகும் காதல் பார்த்து நடந்த ஒன்று காட்டுதம்மா பாவம் காலை பார்த்து நடந்த பொண்ணை காட்டுதம்மா ஜாலம் பட்டி வடக்கிட்டு படகுடியடிக்கு படுவதும் யாரையடி அண்ணனிட போட்டு படுவதும் யாரையடி அண்ணனிட போட்டு பொன்னா பொறுத்தா ஒரு புருஷனுக்கும் நேராய் பொண்ணா பொறுத்தா ஒரு புருஷனுக்கு நீரா பொன்னாய் பிறந்தா ஒரு புருஷனுக்கும் நேராய் இடகத்த வேணும் வாழ்வில் ஒரு நாள் அவன் இடகத்த வேணும் வாழ்வில் ஒரு நாளாய் பட்டு பட்டு கெட்டு படகுடைய விட்டு படுவதும் யாரையடி அண்ணனிட போட்டு படுவதும் யாரையடி அண்ணனிட போட்டு ஏ அண்ணனிட போட்டு ஏ அண்ணனிட போட்டு ஏ அண்ணனிட போட்டு போலாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தவறுங்க எப்படி யாரு யாராவது நம்ம சீனு கரெக்டா இருந்தா போகுது என்ன சொல்றீங்க யாரு நீங்க யாரு என்னுடைய வேகத்தையே தடுத்து நிறுத்தி நீ எங்க இடத்துக்கு வந்தது நீங்க யாரு உங்க இடத்துக்கு உங்க இடமா ஆமா அப்படியா அப்புறம் உங்க உங்க இடம் இடத்துல என்னது உள்ள இருக்கு என்னதுல இருக்கு உள்ள மான் குட்டி உள்ள இருக்கு மான் குட்டி ம். மான் குட்டி ஒண்ணு வேணா கிளம்புங்க நான் பண்ண முடியாது ஏய் மான் குட்டி வரலையா வரல எங்க வரல ஏயா அவன் நாட்டுல போலன்னு கவலைப்பட்டு இருக்கான் போன மட்டும் போது நீங்க வருத்தப்படுற என்ன எனக்கு சொந்தமானது உள்ள இருக்கு சொந்தமானது உள்ள இருக்கு உள்ள இருக்கு அதை பிடிக்கணும் குடிக்கணும் அதை போய் நான் போகும்போது நீ தடுத்து நிறுத்திட்ட வா மான் வரலன்னு. ரெண்டு பேரும் ஏய் வா ரெண்டு பேரும் போவா போய் பாப்பா எதுக்கு? உள்ள போய் பாப்பா அவ கேக்குறது நானு காவல் காக்கறியா மான் ஒண்ணும் இல்ல ஆ உண்மையா சொல்லுங்க ஏய் மான தேடி வந்தீங்களா நானும் தெரிவித்தே வந்திருக்கேன் இல்லையா யார் தெரியுமா யாரு வெட்டி இறங்குவேன் யாரு அதான் தெரியுது வர வெள்ளிமலை எங்க தெரியுதா ரெண்டு மலை தெரியுதா 3 போக்கஸ் லைட்டும் அந்த மரமும் தான் தெரியும் வெள்ளி மரம் ஒன்று பயங்கரமா தெரியும் அந்த மலை யாருக்கு ஒரு 6 வருடத்துக்கு தெரியலையோ அவன் மாமியார வச்சிருக்கேன் இருந்தான் அவனுக்கு தான் இந்த மலை தெரியாது ஆ. அப்பா, பாத்தியா? அச்சா. ஓதிக்கிட்ட பாத்தியா? சரியான மழையில என்ன ஒரு மலை ரொம்ப நன்றி பாத்தியா? சூப்பரா இருக்கு. பாத்தியா? ஆ. ஆ. அந்த மலையில இருந்து வரேன் அந்த மலையில இருந்து ஆமா வெள்ளி மலையில இருந்து வேலி மலைக்கு வந்து வேலுமலைக்கு வந்திருக்கேன் மான தேடி ஆமா மான வரலன்ட்ட மான் வள்ளின்ற இவரை கேள்வி கேட்கறதுல இப்ப நான் யார் தெரியுமா யாரு தந்தை வேடம் கந்தை வேலை என்னோட தந்தை பேர் என்ன சடை வேடம் சடை. என்னோட தாய் பேர் என்னமான சடைச்சி சடைச்சி. எங்க அண்ணன் பேர் என்ன தெரியுமா ஆ. கனவுதி வேடம் சரி என் தம்பி ஒரு தெரியுங்க ஆ. அவன் யாரு அது பேர் என்ன தெரியுமா மணிகண்டன் இவ்வளவு தெரிஞ்சிருக்கல வேறனே இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு வசதிக்கிறியே ஆ. நீ யாரு நான் சொல்றேன் ஆ. நீ வேடோட சும்மா நோட்ட மாட்டேன் ம். அண்ணே இவர் ஒரு வேட்டைக்காரு ம். மானத்துக்கு வந்திருக்கிறாரு ம். இவர் அனுபவத்துல எத்தனையோ உன பிடிச்சிருக்கலாம் எத்தனையோ உன வேட்டையாடி இருக்கலாம் ஆனா உங்க மானம் ம். ஒரே ஒரு காட்டுக்குள்ள மட்டும் போகாத எந்த காடு சொல்லு என்னுடைய மான ஒரே ஒரு காட்டுக்குள்ள போகாது ம் அது எந்த காடு சொல்லிட்டு வாங்க நான் வரல மான தேடி போவோம் அப்படியா சோழி முடிஞ்சு நீங்க எந்த காட்டுக்கு எந்த காட்டுக்குள்ள போகாத நான் சொல்லவா? எந்த காட்டுக்கு போகாது ஆ. ஆ. எந்த காடு நான் சொல்லவா காடு காடு ஆதார் கார்டு ஆதார் கார்டு டேய் நான் சொல்லு டேய் முக்காடு எங்க சொல்லுங்க ரேஷன் கார்டு நான் சொல்றேன்ல ரேஷன் கார்டு எதுக்குலாம் போகாது என்னுடைய மாடு உங்க இதுக்குள்ள உங்க இடத்துக்கு தான் போயிருக்கு காடு மண்ணு சரிதானே மாப்பிடி நான் ஒன்று சொல்றேன் நீ சொல்லி கட்டில ஆதார் திருப்பி கார்டு நானும் கேட்பேன் என்ன கேட்பேன்
நானும் கேள்வி ஒரு 4 வேட்டைக்காரன் போறேன், சரி வேட்டைக்கு போறேன். ஆ 4 பேர் போய்கிட்டு இருக்கும் போதுல ஒரு பெண்ணாகப்பட்ட தண்ணி அடிக்கிறார். தனியா பெண்ணு தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கா கேணியில. சரி கேணியில தண்ணி அடிக்கும் போது போய் தண்ணி வாங்கி குடிக்கிறேன் கையில. சரி அப்ப குடிக்கிட்டு என்ன சொல்றேன், ஆ மேல நல்ல குழுகுழுப்பா நல்லா இருக்கு, என்ன மேல உள்ளது நல்ல குழுகுழுப்பா நல்லா இருக்கு அப்படின்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறேன். ஆ 2வது ஒரு வரேன், அவன் தண்ணி குடிக்கும் என்ன சொல்றேன், என்ன சொல்றேன் நீ என்னைக்கு அறுக்குறது தானே, என்னைக்கா எப்படி நீ என்னைக்கு அறுக்குறது தானே, சரி அறுக்குறது போய் சொல்லிட்டு போயிடுறேன். சரி 3வது வருடம் போறேன், ஆ 3வது போறேன், அவன் தண்ணி குடிச்சிட்டு என்ன சொல்றது தெரியுமா, ஆ நீ என்னைக்கு அடி வாங்குறது தானே. என்னடா இது டேய் கேள்வி என்ன இங்கிட்டு விநாயகமா போகுது என்ன நீ என்னைக்கு அடி வாங்குறது தானே அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிடுறேன். சரி 3வது போறேன், 4வது போய் தண்ணி குடிக்கும் என்ன சொல்ல தெரியுமா, என்ன சொன்ன நீ என்னைக்கு மேல உள்ளவ தானே அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு நீ விளக்கம் சொல்லிடுறான், நான் அப்படியே நடந்து போயிடுறேன். நான் இந்த கேள்வி விளக்கம் சொல்றேன். ஆனா உன் அனுபவத்துல எத்தனை உன பிடிச்சிருப்பீங்க நான் பண்ணிருக்கலாம். தமிழ்நாட்டுல விருது வாங்கின ஒரு மான் இருக்கு, அது எந்த மான்? ஏய் நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல படிச்சிருக்கு, அதுக்கு இருக்கு. அடி வாங்குறவ மேல போறவ எல்லாருக்கும் அந்த இதுல என்ன ஒரு ஆபாசமா போகுது என்ன? நான் ஒரு கோமாளி ஆபாசமா போகுதா? எதுக்கு போகுது? இல்லல்லப்பா டேய் அது என்ன தெரியுமா, இல்ல ஆமா ஒரு நீ இல்ல மாமான்றியா தெரியுது. ஆண்டி யாரு உன் பேர் என்ன? வீரத்தேவன். வீரத்தவனா? நீ தான்டா சின்ன பேர் எப்படி இருந்த போயிருக்க வீரத்தவா? ஏ மாப்பிள்ள நான் ஆறு தெரியுமா? டேய் நான் தானே கந்தை வேடுவேன் நான் தான். டேய் நான் மாடு தெரியுமா ஒன்று தெரியல, ஒரு தங்கச்சி தேடி வந்திருக்கேன், தங்கச்சி தேடி வந்திருக்கேனா, அதனால நான் சொன்னதுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? என்ன விளக்கம்? 4 வேட்டை போனேன்ல, ஆமா தண்ணி வாங்கி குடிச்சான்ல, ஆமா குடிக்கும் மேல நல்லா குளிக்கும், நான் மேல நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னது? என்னது? தண்ணி குடிக்கும்போது நாத்து, தண்ணிக்கு மேல என்ன இருக்கு? நாத்து இருக்கா? சரி நாத்து என்னைக்கு அறுக்கிறது தானே அப்படின்னாக்க என்னது? நட்டு கருது அறுக்கிறோமா? சரி கருது எடுத்து என்ன பண்றேன், அடிக்கிறோமா? அது ஒன்று சொல்லி போறேன். என்னைக்கு அடி வாங்குறேன்னு சொன்னேன்ல, ஆமா அது அடிக்கிறேன். சரிங்க. என்னைக்கு நீ மேல விடுறதானே அப்படின்னாக்க அடிச்சு என்ன பண்ணுவேன், மச்சில நெல்லி போட்டுருவான். சரிங்க அதுதானே? நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல விருது வாங்கின என்ன மான் தெரியுமானே? உனக்கு தெரியுமா தெரியாதா? வல்ல சட்டனே என்ன இதை தெரியாதுங்கிற? தமிழ்நாட்டில் உலகளவில் ஆஸ்கர் விருது பெற்ற A.R. ரகுமான் குறிச்சிருக்கா? ஆமா தமிழ்நாட்டுல விருது வாங்கின மான் எந்த மான்? A.R. ரகுமான் தான். இதுக்கா என்னத்தை திங்கிறேன் கேளு. நீங்களே மாத்தடி வந்தவரே மாப்பிள சிங்கம். என்னப்பா பிரச்சனைப்பா? என்ன பாட்டு பண்ண? டேய் சோடா என்ன நீ போலையா? மான தேடி வந்தவரே இல்ல மாமா, மான தேடி வந்தவரே மாப்பிள சிங்கன் பாடுச்சு. ஆமா மாப்ள. மான தேடி வந்தவரே அந்த பிள்ளைக்கு யாரு சொன்னா? பூதிகாலியா? நீ பூதிக்கால் தமிழ்நாடு தெரியுமாப்பா? ஏய் இங்க வாயே ஏய். அரைய மச்சமன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஏமாத்துறியா? பூதிக்காலிப்பா. நீ பாடு பாடு அடியா பாட முடியும். கம்பூட்ட போட்டு
வயசியா சின்னம்மா மடி பம்பை ஊடுக்க கொட்டி கண்டிப்பா வேண்டுவர் ஆடி ஆடுங்க ஆட சொல்லி புதிய ஆட சொல்லி ஆடு வேண்டுவர் உட்காந்து ஆடணும் ஆடுங்கள எப்ப காலையில் 7 மணிக்கா அடிவட்ட போட்டு காரு வளர்ந்து கொண்ட காரு அவர் பழக்கத்தோட மாட்டாங்க உட்காந்து ஆடணுமாடா காலையில் 1000 சம்பளம் சேர்த்து கேட்பாரு அவன் உட்காந்து ஆட சொல்லுமா மாமா உட்காந்து சொல்லுவான் ஏய் அவர் உட்கார்ந்தாடுவார் நிமிர்ந்தாடுவார் எந்திரிச்சாடுவார் அப்படியா பாப்பல பாப்பல நீங்க ஒரு ஆட்ட ஆடுங்க வண்டி ஓட்டு அதான் நானவா நான் என்ன கட்ட புள்ள குட்ட புள்ள கருக இந்த அளவுக்கு அடிக்கிறேன் அது ஆடுமா ஆடுகின்ற காரணத்தினால மாமா கடத்தல் தலைவி தங்கச்சி கூப்பிடுவாப்பா அது உங்களுக்கு தங்கச்சி 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 சொல்லி சைஸ் போட போற என்ன தங்கச்சி ஓடி
இருக்கிறார். என்ன சொல்ற வீடு வரா? என்னவா, என்ன விஷயமா? மானதடி இருக்கிறார். மானதடி வந்தா இல்லன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? இல்லன்னு சொல்லி அனுப்புனேன். ஆ, இடத்திற்குரிய தலைவர் உங்ககிட்ட பேசணும். ஏன் நீங்க எல்லாம் சொன்னா அங்க போக மாட்டாராவா? நான் சொன்ன போக மாட்டேன். பொம்பளை பிள்ளை பார்த்தாதான் அப்படியே போய் வசதி. அப்படியா? அண்ணதானே நீங்க? ஆமா. என்ன பேச்சு அப்படி பேசுறேன்? என்ன சரி, நான் வந்துருக்காரு. என் மவரே பார்த்து பிடிக்கலையாமா? அப்படியா? என் பேச்சு சொன்னா கேட்க மாட்டாரு. ஏன் முறை வந்து பிடிச்சிருமாவா? ஆமா. சரி, என்ன கூப்பிடு பாப்போம். வருக வருக, வணக்கத்திற்குரிய வீடுவரே வருக. நம்பியின் மகளிர் வள்ளியின் பணிவான வணக்கம். வீடுவரே, தாங்கள் வந்ததற்கான காரணம் என எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம எதற்காக வந்திருக்கீங்க என்று கொஞ்சம் குறைச்சி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவியே செய்யறோம். இல்ல அப்படின்னா வந்த வழியே திரும்பி போயிருக்கலாம். நல்ல பேச்சு, நல்ல வரையறுப்பு, பரவாயில்ல. குறிஞ்சி நிலத்தை பெற்றெடுத்து கொள்ளக்கூடிய என் குறிக்கோள் ஒன்று. வேட்டைக்கு சென்றேன், வேட்டையாடினேன். அற்புதமான ஒன்றே கண்டேன். கண்ட மாத்திரத்தில் கலந்து உடுத்தி பிடிக்காமல் நினைத்தேன். என் மன உருவம் இல்லை. இந்த அழகான மானை, இந்த அற்புதமான மானை கண்ணை விட்டு பிடிக்கலாமா? கையால் பிடித்து கட்டி அணைத்து அப்படியே ஒரு உமா வெட்டி வந்து மானோட நானோட ஓடி வந்தது. உங்க இடத்தில் நுழைந்தது. குடிக்க போற நேரத்தில் தடுத்து நிறுத்தி விட்டார் உங்க அண்ணன். தடுத்து நிறுத்திட்டு வர அண்ணன். உண்மைதாங்க. அப்ப அவரிடம் கேட்கும் போது என்ன சொன்னார்? நான் முன்காவல் இருக்கிறேன், என்னுடைய தங்கை பின்காவல் இருக்கிறது. ரொம்ப நல்லவங்க, எதை கேட்டாலும் தரக்கூடிய தன்மை உள்ளாரு. ஆனா உங்களை பார்த்தா தெரியுதுங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், விளையும் பயிறு முளையில் தெரியும். முளையிலையா? முளைச்சு வரும்போது தெரியும். சரிங்க ஐயா, நான் விடைபெற்றுக்கலாமா? அதே போல எப்படிப்பட்ட இங்கே வேட்டைக்காரன், இப்படிப்பட்டவன் என்னுடைய மான் எங்க இருக்குமா? உள்ள பெரிய இருக்கு. அதுவே நகைச்சி பதில் கொடுப்பாங்க. நாங்க வேணா சொல்லிட்டு போவா, போயிட்டு வாங்க. நான் ஒரு இது இந்த நாடகம் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நாடக அரசியல் பெருமக்களுக்கும் எங்களது சார்பாக மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் நாடகத்தின் அமைப்பாளருமாகிய திருவாரூர் மாவட்டம் கண்டெடுத்த பி உப்பராஜா அவர் கலைக்குழுவின் சார்பாகவும் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்த வருடம் ஆசை இருந்தால் மீண்டும் சந்திப்போம். போயிட்டு வருகிறோம். என்னது மறுபடியுமா? உள்ள இருக்கிறம்மா, வழி நல்லா தெரியுதம்மா. வந்தமான நீ தந்து விட்ட நானும் சந்தோஷம் கொள்வேனம்மா. உள்ள இருக்கிறம்மா, வழி நல்ல தெரியுதம்மா. வந்தமான நீ தந்து விட்ட நானும் சந்தோஷம் கொள்வேனம்மா. கோபமாக பேசலம்மா, 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 பேசலம்மா. காட்டிடமா, கட்டிடமா, கட்டிடமா. எப்போது நான் எப்போது நான் இருக்கிறம்மா, வழி நல்லா தெரியுதம்மா. வந்தமான நீ தந்து விட்ட நானும் சந்தோஷம் கொள்வேனம்மா. ஏ அம்மா, ஏ வள்ளி, ஏ அம்மா, ஏ வள்ளி. அம்மா உள்ள கிடக்குது மானு இருக்கிறம்மா, வழி நல்ல தெரியுதம்மா. இந்த
துடிக்கிறம்மா பக்கத்தில வந்து நிக்கிறம்மா இந்த பாவி மனசு துடிக்கிறம்மா அந்த மகனுக்கு தந்தைக்கு இந்த வம்சத்துக்கே நல்லதம்மா உத்தரவு போட்டு விடு ஆடி உத்தரவை போட்டு விடு, யோசிக்கிறேன் உள்ள. உத்தரவு போட்டு விடு யோசிக்கிறேன் உள்ள. ஆனா வாத்தியம் என்ன அவசரம் என்ன உள்ள கிடக்குதுமா அம்மா உள்ள கிடக்குதுமா உள்ள இருக்கிறம்மா அது நல்லா தெரியுமா சந்தோஷம் போய் வேணம்மா பாக்குறவரே காற்றேன் பிடிங்கள் இல்ல பிடிக்க அனுமதி கொடுங்கள் இல்ல தாரம் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லுங்களேன் எப்படி பிடிக்கணும் மட்டும் பாருங்க அப்படியா ம். வேடுவரே ம். பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ம். வரணுக்கும் நல்லா தான் இருந்துச்சு ம். மானத்தடி தான் வந்தீங்களா உண்மையிலேயே மானத்தடி தான் வந்தீங்களா என்னுடைய மான் தெரிய வந்திருக்கேன் மான் தான் முடியாது அப்படியா சரி மானத்தடி நீங்க எதுக்கு வரணும் ஆ. பாக்க என்னமோ வேடுவர் உடையெல்லாம் அணிஞ்சிருக்கீங்க ஆ. நல்லா இருக்கு நல்ல லட்சணமா இருக்கு எந்த கடையில் தச்சீங்கன்னு தெரியல ம். சரி இருக்கட்டும் ம். அன்னை மாடு இல்லைன்னு சொன்னாரு இல்லைன்னா வந்த வழி திரும்பி போக வேண்டியதானே அதென்ன தலைவி சொன்னாலே போவேன் ஏங்க? மாடு இருந்தா உங்க மாடை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்ய போறோம் சொல்லுங்க இந்த- மான் இல்லைன்னாக்கா திரும்பி போயிடணுமா ஆமா மானை பார்த்து நானு வெட்டி வந்தது நானு உங்களுக்கு விட்டுவே நானு அப்படியா சரி உங்க இடத்துல எப்படி இந்த மாதிரி பக்கத்துல நிக்குது என்னுடைய மானு உள்ள போய் மான் இல்லைன்னாக்கா போயிடணும் நானு ஏங்க ஏங்க விடுவரே ஆ. இல்ல அப்படின்னா அந்த பொருள் இல்லைன்னா திரும்பி போகத்தானே செய்யணும் இருக்கிற பொருள் தானே நம்ம கையில கிடைக்கும் இல்லாத பொருளை கூட எப்படி கொடுக்க முடியும் நான் இல்லாதது இருக்குன்னு சொல்ல மாட்டேன்ல அப்படியா நான் வந்து இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல மாட்டோம்ல ம். அப்புறம் என்ன ஆ அதான் சொன்னேன் அதத்தான் நான் இல்லாம சொல்றேன். குறையாது சரி இல்லாம அடிக்குமா சரி என்னுடைய மான் உங்கள்ட்ட இல்லாம நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டீங்க சொல்லுவேனா சொல்ல இல்ல இல்ல சொல்ல மாட்டீங்க இருக்குல்ல ஆமா இருக்குன்றது ஆ. இப்ப நீங்க மாடை துரத்திக்கிட்டு வந்தீங்களா இல்ல மாடு ஓடி வந்துச்சா இல்ல உருண்டு வந்துச்சா எப்படி வந்துச்சு அது என்ன கையில மானை வெட்டி வந்து விரட்டி வந்தீங்க ம். சரி கையில என்ன அது வச்சிருக்கீங்களா என்ன சிலிமுகம் அது எதுக்கு இல்ல ஒரு தெரியாம என்னுடைய பாதுகாப்புக்கு உங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு நீங்களே வேடுவாரு ஏங்க வேட்டைக்கு வரும்போது ஆ ஒரு காட்டுல வேட்டைக்கு போறேன் ஆ, சரி. வேட்டைக்கு போகும்போது ஒரு பாதுகாப்பு கொண்டு வேற தேவைப்படுதுல அப்படியா பாதுகாப்புக்கு நான் வச்சிருக்கேன் சரி வேட்டையில எப்படி என்னென்னலாம் வேட்டையாடுவீங்க வேடுவர்னா எல்லாமே வேட்டையாடுவீங்களா இல்ல குறிப்பிட்ட வீரர்களை மட்டும் வேட்டையாடுவீங்களா வேட்டையில வந்து 32 வேட்டை இருக்கு ஆ, சரி. ஆனா நான் ஆடுனது எனக்கு வந்து ஆ. மான் வேட்டை மான். அழகான மான் அற்புதமான மான் அப்ப கேட்டுக்கங்க இது எல்லாரும் பிடிக்கல. ஆ. இதோடைய சிலிமுகம் அதுக்கு பேரு என்ன முகம்? இதோட சிலிமுகம் ஆ சரி இதோட தன்மை என்ன தெரியுமா ஆ. அப்படி நீட்டா போதும் ஆ. இது முன்னாடி வந்துகிட்டே இருங்க இப்படி நீட்னா போதும் இது முன்னாடி வந்துகிட்டே இருங்க வந்துகிட்டே இருக்கும் ஆமா. நீங்க வேட்டையாடுற போது இப்படி நீட்டா போது வந்துட்டே இருக்குமா வந்துகிட்டே இருங்க. அப்ப வந்துச்சுங்கிறீங்க ஆ. இப்படி நீட்ட வேண்டியதானே அப்புறம் இங்க வந்தோம் அதான கோளாறு ஆ இது நீட்டி பிடிக்கிற மான் இல்ல ஆ இது அழகான மான் அற்புதமான மான் இது நீட்டி பிடிக்கிற மானாது இது கையால பிடிக்கக்கூடிய மான் அப்படியா ஆ, சரி, கையால கையால பிடிக்கிறேன். பிடிக்கிறீங்க அப்ப அது- கையால பிடிக்க முடியும் அந்த அப்ப எதுக்கு நீட்டி- உங்களுக்குன்னு கேக்குறேன் வேடு இது வந்து என்னுடைய அவங்க பாதுகாப்புக்கு நான் வேடு வச்சிருக்கேன் ஆ? என்னுடைய பாதுகாப்புக்கு நான் வச்சிருக்கேன் நீங்க இப்பதானே வேற உங்க வாயிலா சொன்னீங்க உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க என் கையிலயா அங்க அந்த கையில என் கையில கவன் வச்சிருக்கேன் எதுக்கு எதுக்குடா பறவை விரட்டுறதுக்கு ஏன் பறவை சூடு வரட்டின போகாதா சூடு விரட்டினாலும் எதுக்கு? போகாது இது அது இப்படி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இல்ல, இது எதுக்கு வச்சிருக்கீங்க இப்படி? அந்த பறவை வந்துச்சுன்னா ஆ. இப்படி இப்படி சொல்லி அதுல தேன் வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்து நாங்க விரட்டுவோம் ஆ. சும்மா இப்படி போல இல்ல இல்ல சும்மா நீங்க சும்மா சூடு வரலாம்ல எப்படி சூ அப்படின்னா ஓடிமுல்ல சூனா இல்ல ம். நாம இப்படித்தான் வரணும் உங்களுக்கு வந்து ஒரு ஐதீகம் இருக்குல்ல இந்த அம்மரே வச்சு வேட்டையாடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதுதான் ஐதீகம் எங்க அப்பா எங்க சொல்லி கொடுத்து காவல் பக்கம் சொல்லியிருக்காரு சரி. என்ன எந்த இடத்துல வந்துட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு புரியலையே இடம் உங்க இடமா இருந்தாலும் உங்க இடத்துல இருக்குது எனக்கு சொந்தமானது அடாடா உங்களுக்கு சொந்தமானது ஆ. இடம் எங்க இடமா இடம் உங்க இடம். அவருக்கு சொந்தமா பாருங்க உங்க இடத்துல என்னுடைய இருக்கிறது உங்களுடைய அனுமதியோட பிடிக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன சொன்னீங்க? ஆ? என்ன இருக்குன்னு சொன்னீங்க எனக்கு சொந்தமானது உங்கள்கிட்ட இருக்கு சொந்தமானதா ம், மா. மானு சொன்னீங்க. சொந்தமான. மானதா? சொந்தமான ம். வேடுவரே ம். நான் என்ன சொல்றேன்னா ம். அந்த கையில வச்சிருக்கீங்களா அந்த ம். அம்பு, ம். அந்த மான் வந்துச்சு அப்படின்னா ம். வேடு வருங்கிறீங்க ம். வேடு வருங்கிறவங்க என்ன பண்ணணும் ம். அத வந்து பானை போட்டோ இல்லைன்னா சிலை வச்சோ வலை விரிச்சோ குழி வெட்டியோ பிடிக்கணும் ம். அதுக்குதான் வேடு வருது பேரு ஏன் அது- திறக்குல்ல ஆ. பொம்பளை பிள்ளை அழகா
பிடிக்கிறேன். புலி வெட்டி பிடிக்கலாம், ஆ, வலை வச்சு பிடிக்கலாம், சரி கையை வச்சுக்கிறேன் அன்பு ஆ. இதை விட்டு பிடிக்கலாம். சரி. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? அதைத்தானே நான் கேட்கிறேன். புலி வெட்டி பிடிக்கிறேன். ஆ. அது ஓடி ஒரு வகுத்துல ஆ. குளிக்கல. இந்த மான் அழகான மான், சரி. அற்புதமான இந்த குளிக்கல விழுந்துன்னு வச்சுங்க, சரி. கால் வச்சு மாறிவிடும். சரி இந்த கால் வச்சதோட கொண்டு போலாமா? சரி. ஏன் சிரிக்கிறீங்க? நீ இல்ல, சிரிக்கிறது சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏதோ வர்ணிக்கவோ சிரிப்பு வருது. இல்ல இல்ல கொச்ச மாறிவிடும். சரி. வலை வச்சு பிடிக்கலாம். ஆ, இது என்னை பார்த்து பயந்து ஒரு வேகத்தில் அப்படி இந்த வலையில போய் இந்த மூஞ்சி இப்படி எந்த அழகான மூஞ்சி முகம், இந்த அழகான முகத்தை அந்த வலைக்கில கொடுத்து தேடிச்சுனாக்க சரி. ரத்தமாயிடும். சரி. ரத்த வாடையோட கொண்டு போலாமா? முகம் கூடாதுதான். இந்த அன்பு விட்டு பிடிக்கலாம். ஆ. இதை விட்டு என்ன ஆகும்? என்னாகும்? ரத்தம் வந்துடும். ஆமா வரும். ரத்த வாடையோட கொண்டு போலாமா? வர விடக்கூடாது. ஒரு என்ன சொல்லுவாங்க பாக்குறவங்க, ஆ, வேட்டைக்கு போனாண்டா சரி. இங்க வர ரத்தத்தோட மானை கொண்டு வந்திருக்காண்டா ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. ஆமா. அதனாலதான் அதெல்லாம் அந்த வேட்டையெல்லாம் விட்டுட்டு இந்த கையால பிடிக்கணும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க போட்டுக்க அப்படியா? இந்த வசனங்கள் வாக்கியனால நல்லாத்தையும் பேசுறீங்க. நானே ஆ. ஓடி வந்து அப்படியே எச்சி இழைச்சி போய் நிக்குது இப்ப. அப்படியா? காட்டுங்க, ஓடி இருக்கல. இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், நாம பெண்கள் எல்லாம் இருக்கோம், ஏன் ஆண்களுமே எடுத்துக்கோங்களேன். ம். வீட்டுல இருக்கோம் அப்படின்னா மின்சாரம் இல்ல, ஒருவேளை காத்தாடி வந்து ஓடல, இல்லைன்னா வீட்டுல வந்து உழ வச்சுக்கூட குழம்பு வச்சுக்கூட அது எரிவாயு எரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்னவா இருக்கும்? வெப்பமா இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ள இருந்து செத்தோட வெளியே புழுக்கமா இருக்குதா, காத்தவங்க வெளியே வருவோம் இல்லையா? அப்ப இந்த திரைப்படத்துக்குள்ள தானே மாடு போச்சு. அப்ப வெப்பத்தோட தாக்கம் அதிகமா தானே இருக்கும். அப்ப தாக்கம் அதிகமா இருக்கும்போது மானுங்கிறது எப்படிப்பட்ட மானு? அது வந்து கடவுள் படைக்கப்பட்ட இயற்கையான மிக பயந்த சுவமானது, அழகானது வேற சொல்றீங்க. அப்படிப்பட்ட மான் எப்படி நிறைய உள்ள இருக்கும்? அந்த திணையோட சொனையோட தாக்க வெப்பத்தோட அந்த மான் இருந்திருக்காது. விடுவரே நீங்க அடிச்சுக்கிட்டு ஓடியாந்துருக்கோம். நீங்க என்னதான் உள்ளதா இருக்குங்கிறீங்க. நான் அடிச்சு சொல்றேன், மான் இங்க இல்ல. அதனால வேற அந்த மான் வந்து துணைக்கில் இருக்காது. ஆனா இந்த மாடு துணைக்கில் இருக்குமே. அப்படியா? இந்த மாடு இருக்கும்ல. இல்ல எந்த மானுமே இல்லன்னு சொல்றேன். ஏங்க? அப்புறம் என்ன? இங்க இருங்க. அந்த மான் இந்த நீங்க அந்த மாடு துணைக்கில் இருக்குன்றீங்க. பார்க்கலாம். நான் வரைக்கும் வந்த மாடு என் பக்கத்திலே நிக்குது. தெரியுமா உங்களுக்கு? அப்படியே பக்கத்துல பிடிச்சு போக வேண்டியது என்கிட்ட எதுக்கு வந்து கேட்கணும்? அனுமதி விடுங்க. அனுமதி எதுக்கு நான் பிடிக்க சொல்லு, கொடுக்கணும்? பிடிக்க அனுமதி விடுங்க. அதான் இல்லவே இல்லைங்கிறேன். தகப்பு வீட்டு அதுதாங்க நான் தகப்பு வீட்டு சாமான இருந்து கேட்டுட்டு அவங்க போயிருக்காங்க. அதே போல உங்க இடத்துல நிக்கிறாங்க, என் பக்கத்துல நிக்குது. நிக்குதா நிக்கலையா? எங்க நிக்குது? என் பக்கத்துல நான் நிக்குது. பக்கத்துல இருக்கேன். ஆ? நான் பக்கத்துல இருக்கேன் இல்ல? ஏங்க? ஆ. மான் நிக்குது தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? மான் நிக்கிறது தெரிஞ்ச நான் கூப்பிட தெரியலையா? மாட்டேனா? தெரியலையா? நானே இங்க வச்சிருக்கேன் இருங்க. கொஞ்சம் இங்க பண்றேன். இருங்க. அப்படி இருந்து இங்க இருங்க. இன்னைக்கு திரும்பி பாருங்க. உங்களை இங்க பார்த்து பேசுங்க. இங்க இருங்க. சொல்லுங்க. அப்படி நின்று ஆ. என்னுடைய இரு விழி இருக்கு பார்த்தீங்களா? விழி ஆமா. இந்த விழி இந்தங்க சொல்லுங்க. விழி அதெல்லாம் பாருங்க. பார்க்க முடியாது. விழியை பார்த்த உடனே அது நிக்குது. என்னுடைய மான் நிக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி நான் தானே நிக்கிறேன் முன்னாடி. எங்க மான் நிக்குது? ஆ. மான் நிக்குது தெரியுமாக்கா? அப்புறம் எவ்வளவு இருக்கு? ஆ. காதல் சித்தி வந்து கால் கடுக்க வந்து நிக்கிறான். காதல் சித்தி வந்து கால் கடுக்க வந்து நிக்கிறான். வயசு குட்டி கடக்கண்டால் என்ன பார்க்கிறான்? கட்டி எனக்கு சொல்லி தானம்மா, இது கண்ணச்சி விட்டுறது ஏனம்மா? காட்டி மறைச்சா தப்பு இல்லம்மா, காட்டுக்குள்ள தப்பு இல்லம்மா. என்ன பார்க்கிறா? அடி போடு உடனே அம்மா அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா. அடி போடு உடனே அம்புடனே எதுக்கு அபரத பாரு அது கேட்டி பஞ்சக்கிழங்கு ஓடே இங்கனே ஊத்திருக்கிறா. கொண்டு வளர்த்த ஊட்டி கருவருது கண்டு வளர்ந்த ஊட்டி தனியாக விழுந்த ஊட்டி. விடுவரே. ஆ. சொல்லுங்க. ஒரு வீடு சரி. குட்டியை கிடந்தா அந்த வீடு என்னங்க? என்ன ஆகும்? மூலாப்பழம் குடிச்சு போய் சரி. வீடு அசிங்கம் எந்த ஒரு ம்.
அந்த பூட்டாக கொடுத்து பூட்டி கிடைச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க விடுவரே. துரு பிடிச்சிடும். சரி, அப்ப அந்த பூட்டை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? திறக்கணும், பூட்டணும். பூட்டு பூட்டு இருக்கு, ஆ அந்த பூட்டாக போட்டு சாவி போட்டு திறக்கணும், சரி பூட்டணும். அப்பதான் இந்த கூட்டுக்கு மவுசு. என்ன சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா கூட தெரியாதா? பூட்டோடு திறக்கணும் கூட தெரியாதாங்க? கூட்டியே கிடந்தா எனக்காக துரு பிடிச்சி போயிடும், ஒண்ணுக்கு ஆகாம போயிடும். அதனால பொட்டிய கிடந்தா துரு பிடிச்சு போகும் அம்மா. பொட்டிய கிடந்தா துரு பிடிச்சு போகும் அம்மா. புரிஞ்சா இது தெரிஞ்சா என்னென்னமா பேசுறம்மா. ஆனா இருந்தா தூக்கமா இருக்குமாம்மா. பகாட இருந்தா தூக்கமா இருக்குமாம்மா. அச்சி திருந்தான் அம்மா கொடுத்து வளர்ந்த குட்டி கொடுத்து நன்றி வளர்ந்த குட்டி சரியாது. அதெல்லாம் சுற்றி வந்து கால்கடிக்க வந்து குட்டி கருக்கண்ணால் என்ன பார்க்கிறேன் உனக்கு அப்புறம் எனக்கு அப்புறத்தை பாரு அது வேண்டி அஞ்ச கிழந்து கொழுந்து வளர்ந்த குட்டி கொழுந்து நன்றி வளர்ந்த குட்டி தனியரது குட்டி சுற்றி அதனால வாங்க ஒரு அரசு சபை கூடி இருக்கு. அரசு சபை கூடி இருக்கு. அப்ப கூடி இருக்கு நேரத்துல அரசை பார்த்து மந்திரி கேட்கிறாரு, வாங்க மந்திரி ஒரு 3 கேள்வி வைக்கிறேன், இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்றாரு. அரசன் சொன்ன உடனே சரிங்க அரசே நீங்க என்ன சொல்லுங்க நான் சொல்றேன். ஏவா இந்த 3 கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு வச்சுக்க, பதில் சொல்லினாக்க நாளைக்கு காலையில வந்து உன்னுடைய சிரஸ் எடுத்துருவேன், உன்னுடைய சிரஸ் எடுத்துரு அப்படின்னாரு. எடுத்துட்டு சொன்ன உடனே என்ன அவரு அந்த கேள்வி முதல் கேள்வி கேட்டாரு. ரெண்டாவது என்ன கேட்டாரு தெரியுமா? என்ன கேட்டாரு? இறைவன் என்ன வேலை பார்த்து செய்கிறான்? இறைவன் என்ன வேலை செய்கிறான்? சரி, இறைவன் எந்த திசையை பார்த்திருக்கிறார்? இந்த 3 கேள்விக்கு விளக்கம் சொல்றாரு. சரி, உடனே மட்டை குழப்பான். இறைவன் நிற்கிறாங்க கூட்டி கொண்டு காட்ட முடியும், அப்படி குழம்பிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப வீட்டுக்கு போன உடனே வீட்டுல போய் கவலையா உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கோம் அவருடைய பேத்தி ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை என்ன ஐயா தாத்தா என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க கவலையா உட்காந்துருக்கீங்க? இல்லையே நான் நல்லா தான் உட்காந்துருக்கேன். இல்ல உங்களுடைய மனசுல வந்து ஒரு கவலை இருக்கு, சரி நீங்க சொல்லுங்க. அம்மா அரசன் ஒரு 3 கேள்வி கேட்டுக்காரு. அந்த 3 கேள்விக்கு ஒரு பதில் எனக்கு என்னன்னு தெரியாம நாளை காலையில உடனே என்னை தலையை எடுத்துருவாரு சரி எடுத்துருவாரு. அதனால எனக்கு என்னன்னு தெரியாம உட்காந்துக்க விட்டாரு. இந்த கேள்விக்கு நான் போய் பதிச்சுட்டு வரேன், சின்ன பிள்ளை இதுக்கு நான் போய் சொல்லிட்டு வரேன், நீங்க பேசாம இருந்துச்சு போச்சு. சரி போன உடனே அரசனை பார்த்து கேட்டுச்சு, அரசே எங்க தாத்தா கிட்ட 3 கேள்வி கேட்டீங்க, இந்த 3 கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சரி 3 கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீயே சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும்? அவர் கேட்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவரு நினைக்கிறாரு நீயே சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும், நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்க அப்படின்னு நினைக்காரு. இல்ல அரசே நீங்க இந்த கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. சரி இறைவன் எங்க இருக்காருன்னு கேட்டுட்டாரு. ஒரு சட்டியை எடுத்து வைங்க, சட்டியை எடுத்து வைங்க. எடுத்து வச்சாச்சு சட்டியை, அதுல பாலை ஊத்துங்க அப்படின்னு. பால் ஊத்துறோன்னு அரசு கேட்டுச்சு, அரசே இந்த பாலுக்குள்ள என்னன்னு இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. சரி அப்பதான் அவர் சொன்னாரு, பால் இருக்கு, பால் தயிராகும், தயிர் மோராகும், மோர் வெண்ணெயாகும், வெண்ணெயாங்க. சரி அப்படின்னா அடுத்த சொல்லுச்சு, அரசே இந்த பாலுக்குள்ள இத்தனை கலந்திருக்கும் போது இறைவன் எல்லார் மனதிலுமே கலந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. கலந்துருச்சு. ரெண்டாவது என்ன கேட்டீங்க, இறைவன் எந்த திசையை பார்த்திருக்கிறான்னு கேட்டுட்டாரு. சரி ஒரு விளக்கு எடுத்து வைங்கிடுச்சு. விளக்கு வச்ச உடனே என்ன கேடு, விளக்கு போடுதுங்க பொரியாச்சு. அப்ப அரசு வந்து கேட்குது, அரசே இந்த விளக்கு எந்த திசையில பார்த்து தெரியுது அப்படின்னு. அப்ப அவங்க இது எல்லா திசையிலுமே பார்த்து தெரியுது அப்படின்னாரு. அதுதான் தெரிஞ்சு இந்த பிள்ளை, அரசே
இந்த விளக்கு எல்லா திசையும் பார்த்திருக்கிறதோ அதே போல இறைவன் எல்லா திசையிலையுமே பார்த்திருக்கிறார் அப்படின்னு ரெண்டாவது வரைக்கும் வேலை முடிஞ்சு. மூணாவது என்ன கேட்டீங்க, இறைவன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி கேட்ட முடியாது. சரி, நீங்க அந்த சமாதானத்தை விட்டு கீழே இறங்கிடுச்சு. என்னவா ஒரு அரசனை பார்த்து என்ன இறங்க சொல்றியா அப்படின்னு இறங்க கீழே. சரி, கீழே இறங்கிடுச்சு. இறங்கி போன உடனே படையை கூப்பிட்டு பிடிச்சி சரியில அடங்கிடுச்சு. சரியில அடங்க அடங்க அப்படின்னு இது தெரிஞ்சு இறைவன் குப்பையை கோவரமாக்கிறார், கோவரத்தை குப்பையாக்குறார். கீழே இருப்பேனை மேலே கொண்டு வருவார், மேலே இருப்பேனை கீழே கொண்டு வருவார். இதத்தின் இறைவனுடைய செய்யக்கூடிய வேலை இதுதான் அப்படின்னு 3 கேள்விக்கு விளக்கம் சின்ன பிள்ளை. அத போல சரி, அது ஒரு சின்ன பிள்ளையே அந்த வேலை இருக்கு. சரி விடுவரே, நீங்க நல்லாதான் சொல்றீங்க. அருமையான தெரியாத கதையெல்லாம் வந்து சொல்லி தெரிவிக்கிறீங்க. இதெல்லாம் நல்லாத்தான் பேசுறீங்க. தாங்கள் என்ன செய்யணும், மாடை வேட்டையாடுறது உங்க வேலை. நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம மருத்துவத்துறை, கல்வித்துறை, காவல்துறை, கப்பல் படை, விமானப்படைன்ற ஒரு துறைக்கும் ஒரு பயிற்சி தகுதி இருக்கு இல்லையா? இப்ப எடுத்துக்காட்டு என்ன சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். இப்ப ராணுவத்துறை அப்படின்னா எல்லாருமே ராணுவத்துறையில இருக்க முடியாது. போய் பாகிஸ்தான் நம்ம இந்தியா எல்லையில போய் நீ காவல் காக்கணும் அப்படின்னா அந்த ராணுவத்துறைக்கு தான் குடும்பத்தை விட்டுட்டு 6 மாசம் 1 வருஷமா இருந்த அந்த பயிற்சியை வந்து நம்ம கத்துக்கிறோம். அதுக்கான படிப்பை வந்து நம்ம படிக்கணும். அதுக்கான தகுதியை மறையேறணுமா, கொடியேறணுமா, என்னென்ன பண்ணணுமா எல்லாத்தையுமே பண்ணதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி கையில கொடுக்குறாங்க. போய் எல்லைக்காரர் ராணுவத்துக்கான ஒரு தகுதி இருந்தா மட்டும்தான் நம்ம ராணுவத்துறைக்கு போறாங்க. அதே மாதிரி காவல்துறை அப்படின்னா எல்லாரும் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எல்லாரும் சுட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் முடியாது. அந்த காவல்துறைக்கான படிப்பு, தகுதி, பயிற்சி இருந்தா மட்டும்தான் கையில துப்பாக்கியை கொடுத்து இந்தாயா உன் காவல்துறைக்கு நீ வந்து உங்களை மாதவன் சொல்லிட்டு அவங்கள அனுப்புறாங்க. அந்த மாதிரி மருத்துவத்துறைக்கு என்ன இருக்கு, மருத்துவர்களும் படிச்சாத்தே அதுக்கான மாத்திரை மருந்து இன்னது கொடுக்க முடியும். இதே பக்கத்து வீட்டுல எனக்கு இந்த உடம்பு சரியில்லைத்தான், இந்த காய்ச்சல் அடிக்குது, மருத்துவர்கள் எதனா ஒரு மாத்திரை கொடுப்பேன், நம்மளாம் போட்டு போய் சாக வேண்டியது. அப்ப அந்த மருத்துவருக்கான ஒரு இடத்துல போய் நம்ம இன்னதுன்னு சொன்னாத்தே அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மருந்து சாப்பிட்டா சரியாகும் சொல்லி சொல்லுவாரு. இதுதான் அவங்களுக்கான தகுதியும் பயிற்சி இருந்தா மட்டுமே அந்த துறையை சாதிக்க முடியும். நீங்க யாரு, வேடுவர். வேடுவர் என்ன பண்ணணும், முதல்ல ஓடி பழகணும். ஓடி பழகினீங்களான்னு தெரியல. ஓடி பழகணும்னா சாதாரண ஓட்டமா ஓடக்கூடாது, அதிவேகமான ஓடணும். ஓடி பழகணுமா? ஆமா. ஏமா சொல்லுங்க. வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு எவ்வளவு? வேடுவரே, வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? ஏதாச்சும் பேசுங்கடா. எத்தனை காதவழி இருங்க அவரு? வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு எத்தனை காதவழி? இருமா, நீ வாட்டுக்கு ஓட தெரியாது. எனக்கு ஓட தெரியாது. சரி சொல்லுங்க. ஓட தெரியுமா? மாடு வெட்டு ஓட தெரிஞ்ச மாடு இருங்க. வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு எவ்வளவு, எத்தனை காதவழி தூரம் சொல்லுங்க. நீங்க 20 காதவழி தூரம். ஒரு காதவழின்றது 10 மைல். 20 காதவழி எத்தனை மைல்? 200 மைல். 200 மைல் ஓடி வந்தவன் பிடிக்க முடியாம இருப்பேன். பிடிக்க முடியாம தானே? பிடிக்க முடியாம இல்ல, அப்புறம் அதை எப்ப பிடிக்கணும், எப்ப அணைக்கணும், இது எப்ப மொத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. பிடிக்கணும்னாக்கா அது ரொம்ப சிக்கல். அதனால எப்ப பிடிக்கணும், எப்ப அணைக்கணும், எப்ப கொடுக்கணும் ஒரு டயம் இருக்கு. அதே போல வெற்றி வேட்டு தன்னால வெடிக்குது, சட்டம் போட்டு செல்வாக்க காட்டுது. விடுவேனா ஒண்ணு விடுவேனா, வெட்டி விட்டு மதுரைக்கு போவேனா. வெட்டி வேட்டி வெட்டி வேட்டி தன்னால வெடிக்குது, சட்டம் போட்டு செல்வாக்க காட்டுது. விடுவேனா ஒண்ணு விடுவேனா, ஆட விட்டு விட்டு ஒருவன் போவேனா. வெட்டி வேட்டி தன்னால வெடிக்குது.
உன்னால ரசிக்க முடியுமா? வெற்றி வேட்டு, வெற்றி வேட்டு, தன்னால வடிக்குது. சட்டம் போட்டு சொன்னாலுக்கு சிதி விடுவேன் நான் உன்னை விடுவேன். ஆட விட்டு விட்டு ஒரு குணம் போவேனா அடிமத்தையில ஒரு படுக்க வைப்பேன். எப்படி அம்மா ஆமாடி, சொல்லுங்க இந்த மானை கொண்டு போய் தரையில படுக்க வைக்கலாமா? கரையில் ஐயப்பா கட்டில வாங்கி பாருங்க அதுல மெத்தையை போட்டு, எப்படி கட்டில வாங்கி மெத்தையை போட்டு ஆமா கட்டில வாங்கி உள்ள போட்டு மெத்தை அதுல போட்டு ஆ கூலி சாப்பிட்டு ஆரம்பிக்க பூ வாங்கி குடிச்சவங்க செத்து போயிட்டாருலங்க நீங்க கூலிச்ச மயம் இருக்கிற பூ சரி மயம் போட்டுருக்காப்புல. என்ன வளர்த்தி மையம் போட்டிருக்காப்ல அது பூ வேணாம், வேணாம் பூதியா சுத்தப்படாது. சரி அப்படியே போய் வாங்கி கொட்டி சரி இதை கொண்டு போய் ஆ. அப்படியே படுக்க வச்சு ஆஹா. பக்கத்துல உட்கார்ந்து ஆ. காத்து ரசிச்சு எப்படி இருக்கும்? சரி இங்க வாங்க நீ சொல்ற ஒத்துக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்து ஒரு கட்டில வாங்கி மெத்த வாங்கி அடுத்து பூ வாங்கி எல்லாம் பண்றீங்க டக்குன்னு மாடு உழுவதாச்சுட்டா எல்லாம் நீங்க பூல நனைஞ்சோம் பட்டி மெத்தையில ஒன்ன படுக்க வைப்பேன், பக்கத்தில உட்கார்ந்து பாட்டு எடுப்பேன். பட்டி மெத்தையில ஒன்ன படுக்க வைப்பேன், பக்கத்தில உட்கார்ந்து பாட்டு எடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளாது முத்தம் கொடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளாது முத்தம் கொடுப்பேன். பத்து மாக்கையில உனக்கு நானும் வரணும் தருவேன். எத்தி ஏத்து, எத்தி ஏத்து, தன்னால அடிக்குது. சத்த போட்டு தெருவாக்க காட்டுது. விடுவேன் நான் உன்னை விடுவேன். விட்டு விட்டு ஊருல போவேன். உள்ள ஒண்ணு இருந்துகிட்டு வம்பு பேசுது. ஏ அம்மா, ஏ அம்மா, ஏ அம்மா, உள்ள ஒண்ணு இருந்துகிட்டு வம்பு பேசுது. வெளியிருந்து இருந்துகிட்டு தாண்டி கொள்வது. எது போடாத பருவமானமா எது போடாத பருவமானமா இதை தெம்புடனே குடிச்சினாலும் போக போறமா. இதை தெம்புடனே குடிச்சினாலும் போக போறமா. வெற்றி வேட்டு, வெற்றி வேட்டு, தன்னால வலிக்குது. சத்த போட்டு திருவாக காட்டுது. விட்டு விட்டு ஊருல போவேனா. என்னுடையம்மா உங்களுடைய இருக்குது வாக்கு விடுவேன். வேடுவரே, உங்க மானல்ல எதுவும் இல்ல, மரியாதையா சொல்லிட்டேன் நானு. இதுக்கு மேல சொல்றதை கேட்க அப்படின்னா அப்புறம் என் தோழிகளை கூப்பிடுவேன். மானா 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 மானா
எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல. ஓ மானு மானுங்கிறீங்க. சரி கேட்போமே, உங்க மானுக்கான அங்க அடையாளத்தை சரியா சொன்னீங்க அப்படின்னா ஏதோ எங்களால முடிஞ்ச உதவியை வேணா செய்யறோம். அடையாளத்தை சொன்னா கரெக்டா சொல்லுங்க. காட்டுவீங்களா? அடையாளத்தை சொல்லுங்க. கரெக்டா சொன்னா காட்டுவீங்க. அடையாளம் சொல்லுங்க வேடுவரே. இல்ல காட்டுவீங்களா? அடையாளம் சொல்லிட்டு போட்டு நீங்க மட்டும் காட்ட சிரிச்சா மாட்டீங்க. மட்டும் ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறீங்க? அதனால குட்டியார் ஒப்பி வந்தார் குள்ளனருக்கு சொன்னார். குள்ளனரி மாட்டிக்கிட்டா, குள்ளனரி மாட்டிக்கிட்டா, குள்ளனரி மாட்டிக்கிட்டா, குருதேவனுக்கு சொன்ன கட்டு மாடு தப்பி வந்தா களவாணிக்கு தானே சொன்னான். காருக்கு சொன்னா களவாணி மாட்டிக்கிட்டா 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 இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். களவாணி மாட்டிக்கிட்டா களவாடி மாட்டிக்கிட்டான். இந்த ஊரு கரிகாலி கம்புக்கும் தானே சொந்த பெட்ட கோடி தப்பி வந்தா கட்டி சேவனுக்கு தானே சொந்த கெட்டி சேவாக்கு நானே சொன்னான். சட்டப்படி வாக்க போன நீதிப்படி பார்க்க போனா, பஞ்சாயத்து படி பார்க்க போன நம்ம தீர்ப்பு படி பார்க்க போனா, இந்த குட்டி இந்த குட்டி, இந்த செவத்த குட்டி செவத குட்டி, இந்த அழகு குட்டி அழகு குட்டி, இந்த கருத்த குட்டி இந்த கருத்த குட்டி, கருத்த குட்டி ஒரு தேவனுக்கு தானே சொந்த அட என்னம்மா என்னம்மா என்னைய எக்கிற என்னம்மா என்னைய எக்கிற இந்த பப்பா பேசி கட்டுற அக்கறைய உள்ள சென்று பாரு நானே அப்புறம் வந்து ஒப்படையில் கூறு கூறு போரி சொல்லி நீ நமாவழி நான் வைக்க போரி சொல்லி Thank you.
தேனுமாவும் கிணிமாவும் தேனுமாவும் கிணிமாவும் மனிதனும் போது கேட்காதவா அடிவருத்து அடிவிருத்தி முனிகிருத்து அடிவருத்து மணிகிருத்து முனிகருத்து சாயாத கொங்கு ரெண்டு ஒன்று ரெண்டு இது சாயாத கொங்கு ரெண்டு இருந்தாலும் இது சாயாத கொம்புகள் இருந்தாலும் அது தந்தனிமிர்ந்து பாயாதமா தலைநிமிர்ந்து பாயாதமா ஒரு மாங்கனே கண்டெடுத்தோ கண்டேனுண்டோ வேடுவரே நீங்க அடையாளத்தை சொல்றத பார்த்தா மான தேடி வந்த மாதிரிலாம் தெரியல. மானவா தெரிய வந்தேன். அப்புறம் உங்க அத்தான் ஆ உன்னைத்தான் தெரிய வந்தேன். அப்படியா? ராஜா என்னை போகாதடி போகாதடி ஆகாதடி அடி ராஜா கை போகாதடி ஏ கும்பலக்கடி 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 கும்மா 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 நான் பாராதே நான் பாராதே பொன்னில்ல மேலோகத்தில் இன்னும் பாதாளத்தில் இன்னும் பூலோகத்தில் நினைத்தேனே பாப்பமின்றி நேராக கப்பமின்றி கபடி குடி வந்தாலும் எங்கடியோ நானாக வந்தாலே தாழ்வாக என்ன போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி லேசா அவளுடைய தீராதடி நெருங்காமல் கல்யாணம் செய்வது ஒரு இன்னும் பாராட்டுவே இன்னும் பாராட்டுவே நினைத்தேனே பாப்பமின்றி நேராக கப்பமின்றி அப்படி இப்படி வந்தாலும் என்னடியோ நானாக வந்தாரே தாவாக என்னாலே ராஜா என்னை போகாதடி நீ போனாலே ஆகாதடி மான புடிச்சிட்டாடி அப்படியா அண்ணா அண்ணா எங்க போய் தொலைஞ்ச? எங்க போன? எங்கேயும் போகணும் கூடவே இருக்கிறதா? ஏய் நீ என்ன சொன்ன? வேடுவர் என்ன மானத்தடி வந்தான்னு சொன்னேன். ஆமா. அவன் கையை பிடிச்சிட்டு போறது எதுக்கு? எதுக்குண்ணா வந்தாரு? சரி. என்ன வந்துட்டு வந்துட்டு நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன எதுக்கு? ஏய் சீ நீ அண்ணன் அண்ணன் உன்னையதான் கட்டிக்கிறேன்னு சரி. கையை வேற பிடிச்சிட்டு போயிட்டாருண்ணே. எல்லாம் நன்மைக்கு சாமியை கும்பிடு விட்டுருவாங்க. இந்த சாமி உங்களை ஐயா ஐயா வாங்க, என்ன தூக்குறீங்க? மாலை மாத்தும் போது கூட வெளிப்படுங்க பக்கத்துல இருக்காங்க. விடுப்பா தூங்கிட்டாங்க அவங்க மாலை மாத்துறப்பையா
அண்ணே 2 நிமிஷம் எழுப்பி அக்கா அக்கா புடுங்கலாரு ஏப்பா நீ வேற அனுப்பி கொடுக்க எலி கொடுக்க அனுப்பி போயா மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழி விதித்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு வரி சொந்தம் ராணி ஒளி இசைக்கு அம்மா வள்ளி சுவாமி. வேடனா வந்து நான் தான் சரி. வேடனா வந்து நீ திருமணம் செய்ய கொண்டேன். அப்படியா சுவாமி? சுவாமி எனக்கு 2 வரங்கள் வேணும். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம மக்கள் எல்லாரும் நாடு செழித்து நல்ல மழை பெய்து நல்ல அருளை தரணும். 2வது வர என்னன்னு கேட்டீங்கன்னா, தாரத்துல 2ஆம் தாரமாக இருந்தாலும் முதல் இடம் எனக்கே வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணி என்று மக்கள் போற்றப்பட வேண்டும் சுவாமி. எல்லா பேரும் இந்த பக்கத்துல ஊர் மக்கள் எல்லோருமே நோய் நொடி இல்லாம வாழ்வார்கள். சரிங்க சுவாமி. உலக மக்கள் எல்லோருமே வள்ளி தேவனை அழைப்பார்கள். அப்படியே தெரியும். உனை பாடும் தொழில் திவ்யரிகளை இனி காக்க உனை என்று யாருமில்லை முருகா 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 உனை பாடும் தொழில் திவ்யரிகளை இனி காக்க உனை என்று யாருமில்லை முருகா முருகா கற்பனைகள் வருகின்றே சொற்பதனி அன்பு கருணை உருவான் அற்புதனி கற்பனைகள் வருகின்ற சொற்பதனி அன்பு கருணை உருவான் அற்புதனி சிற்ப சிலையாக நிற்பவனே சிற்ப சிலையாக நிற்பவனே திருநீர் அருளானே நிற்பவனே முருகா முருகா உன்னை பாடும் தொழில் முருகா முருகா அமுதம் இருக்கிறது பொற்குடம் ஏற்றி அழகி வடிகிறது நிர்மலமே. அமுதம் இருக்கிறது பொற்குடம் ஏற்றி குமுத இணைந்தே பூச்சரமே பூமை தமிழுக்கே பெருமரமே முருகா
பட்டி வேலைகளில்